ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் டூயிங் குட். இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ காலையில் எந்திரிச்சதுமே நமக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால பிரணீதாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு லஞ்ச் எது வேணாலும் நம்ம தரலாம், டிஃபன் எது வேண்டாலும். ஸோ அதனால் பிரணீதாவுக்கு எப்போயுமே ஃபேவரட் வந்து டிஃபன் ஐட்டம் தான். ஸோ அதனால் சப்பாத்தியும் அவளுக்கு வந்து காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. மோஸ்ட்லி சாட்டர்டே அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா டிஃபனோட மார்னிங் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மதியம் நமக்கு லஞ்சுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் வந்து குடிச்சிருவேன், பெப்பர்லாம் கொஞ்சம் போட்டு. அது குடித்ததுக்கப்புறமா சில ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஷேக்ஸ் தான். ஸோ இது வந்து டெய்லி நான் வந்து குடிக்க மாட்டோம், வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் தான் குடிப்போம். ஏன்னா இது நிறையா எடுத்துக்கிறனால எனக்கு வந்து என்னோடய பாடிக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் தான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா மதியம் வந்து லன்ச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாலக்கீரை, பருப்பு, நெய் எல்லாம் போட்டு நல்லா வந்து கடைஞ்சாச்சு. கூடவே ரசம், அதுக்கப்புறமா சாதம் இதெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு நேப் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எப்பயும் போல் திருப்பியும் காஞ்ச துணியை மடித்து வைக்கிற வேண்டியதான், சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதான், வீடு கூட்ட வேண்டியதான். அப்படியே டகடகடகன்னு வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பாப்பா வந்து வரத்துக்குள்ளே ஒரு 4 o'clock போல் நான் வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அவளுக்கு மோஸ்ட்லி எப்போயுமே வந்து இந்த பயிறு வகைகள் வந்து வேக வச்சு டெய்லியும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது போர் அடிக்கும், அதனால் ஒரு நாள் வந்து சமோசா செய்வோம். அதுக்கப்புறம் பாப்கார்ன், அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட், அந்த மாதிரி அவளுக்கு ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் கொஞ்சம் யோசித்து நெட்டில் சர்ச் பண்ணி அவளுக்காக பார்த்து வந்து செஞ்சு கொடுத்துருவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறமா பாப்பாவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நானும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பேக் எடுத்துகிட்டு கார்டனுக்கு போயிட்டோம். ஸோ சப்போட்டா வந்து நிறைய இருந்தது, ரொம்ப நாளாக வந்து பறிக்காமல் அப்படியே விட்டாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி போய் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போயிட்டு அதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம். கார்டனில் இருக்க எல்லா மரத்தையும் சுற்றி பார்த்துட்ருந்தோம். அப்போ வந்து வாட்டர் ஆப்பிளில் இப்போ தான் வந்து பூ வச்சுருக்கு, லெமன் மரத்துலேயும் இப்போ தான் பூ வச்சுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நானும் பாப்பாவும் வீட்டில் போய் சப்போட்டா ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டோம். ஸோ சாட்டர்டே வந்து நம்ம என்ன சொன்னாலும் பிரணீதா வந்து ஒபே பண்ணி கேட்பாங்க, அடுத்த நிமிஷமே செஞ்சுடுவாங்க. ஏன்னா சாட்டர்டே அப்படின்னாலே வந்து கொஞ்சம் பிரிஸ்காக நல்லா ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே லீவ் அப்படின்றதுனால ஒரு குஷியாக இருப்பான். ஆனால் பேகை மட்டும் தொட மாட்டாங்க. சாட்டர்டே பேகை மட்டும் தொட மாட்டாங்க. சண்டே ஈவினிங் தான் வந்து ஹோம்ஒர்க்கே எழுதுவாங்க. அதுவும் இந்த ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜி ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். ஆனால் நல்லா படிப்பாங்க, டாப்பர். பட் ஆனால் ஹோம்ஒர்க் எழுதுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்க ஒரு ட்ராபேக்கே. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்க் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேருமே கிளம்பி பார்க்கு போயாச்சு. ஸோ நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் தான் வந்து பார்க் இருக்குது. எங்களுக்கு வந்து எல்லாமே நாமக்கல்லில் தான், எந்த திங்ஸ் வாங்கினாலும் எதுனாலும் நாமக்கல் தான். ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் இன்டீரியர். ஸோ அதனால் நாங்கள் நாமக்கல்லில் தான் போய் எதுனாலும் நம்ம பண்ண முடியும், வாங்க முடியும். ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக அங்கேயே டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா வீக்கெண்ட் வந்து நல்லா போணுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.